இந்தியாவை பொறுத்தமட்டில் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விசாரணை அமைப்புகள் வழக்குகளை விசாரித்து வந்தன. இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு தேசிய விசாரணை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அன்றைய பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இரண்டாம் உலகப் போர் வெடித்த போது போருக்கான நிதி திரட்ட முயற்சிகளில் பல முறைகேடுகளும் ஊழல்களும் நடக்க ஆரம்பித்தன. மாநில அரசுகளின் கீழே இருந்த காவல்துறையினரால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவே தேசிய அளவிலான அமைப்பின் தேவையை அதிகமாக்கவே வலியுறுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு 1941 யுத்தத்துறையில் ஒரு டிஐஜியின் கீழ் ஒரு சிறப்பு காவல் அமைப்பை உருவாக்குவதற்கான ஆணையை பிறப்பித்தது. இந்திய அரசின் யுத்தம் மற்றும் விநியோக துறையில் எழும் ஊழல் புகார்களை விசாரிப்பதே இந்த முக்கிய பணி என கூறப்பட்டது. ஓர் அரசாணை மூலமாக இந்த அமைப்பு இயங்கி வந்த நிலையில் 1943 இதற்கென ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அதன்படி உருவாக்கப்பட்ட சிறப்பு காவல் படைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவின் எந்த பகுதியிலும் மத்திய அரசு தொடர்பான எந்த ஒரு துறையிலும் நடக்கும் புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. கடந்த 1943 ஆண்டில் போடப்பட்ட சட்டத்தின் காலம் 1946 ஆண்டு செப்டம்பர் 30 முடிவுக்கு வந்தது. இரண்டாம் உலகப் போர் 1945 ஆண்டு முடிவுக்கு வந்த பிறகு இந்த சட்டத்தின் காலமும் முடிவுக்கு வந்தது. ஆனால் தேசிய அமைப்பிலான விசாரணை அமைப்பின் தேவை என்பது தொடர்ந்து நீடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று கருதப்பட்டது. இதற்கென 1946 ஆண்டில் டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் 2வது பிரிவு சிபிஐக்கு அளிக்கும் அதிகாரங்களின்படி மத்திய அரசின் ஆட்சி பிரதேசங்களில் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ளலாம். அதே நேரம் ரயில்வே பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களிலும் விசாரணைகளை இந்த அமைப்பு மேற்கொள்ள முடியும். ஆனால் பிற மாநிலங்களில் விசாரணை செய்ய அந்தந்த மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும். இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு சிறப்பு காவல் பிரிவு மத்திய உள்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசின் எல்லா துறைகளிலும் நடக்கும் முறைகேடுகளை விசாரிக்கும் அதிகாரம் இந்த அமைப்புக்கு தரப்பட்டது. 1948 ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார். டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம் 1946 மூலம் ஊழல் குற்றங்களை விசாரிக்க 1963 ஆண்டு சிபிஐ நிறுவனமாக அது அங்கீகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் சிபிஐ விசாரணைக்கு பொது ஒப்புதலை வழங்கும். இந்த சட்ட விதிகளின்படி எந்த மாநிலம் பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுக் கொள்கிறதோ அந்த மாநிலத்தின் விசாரணை நடத்த சிபிஐ ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட அந்த மாநில அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கேரளா, மேகாலயா, மிசோரம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய 10 மாநிலங்கள் பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுக் கொண்டன. எனவே இந்த மாநில அரசுகளின் அனுமதி பெற்றே சிபிஐ விசாரிக்க முடியும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநில அரசு மத்திய பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டி சிபிஐக்கு கொடுத்து வந்த பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுக்கொண்ட போதிலும் சிபிஐ மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்து விசாரித்து வருகின்றது. இது மாநில அரசுகளின் உரிமைக்கு எதிரானது என குற்றம் சாட்டி உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசையும் சிபிஐ அமைப்பையும் எதிர்த்து 131வது சட்டப்பிரிவின் கீழ் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது என்று சிபிஐ வாதிட்டு வந்த நிலையில் மேற்கு வங்க அரசின் சார்பில் கவர்ச்சிகள் ஆஜராகி சிபிஐக்கு மேற்கு வங்க அரசு கொடுத்த பொது ஒப்புதல் 2018 ஆண்டே திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகும் மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் மத்திய அரசு அத்துமீறி தலையிடுவது ஏற்கத்தக்கதல்ல. சிபிஐ அரசியல் சாசனத்தினை மீறி செயல்படுகிறது என வாதிட்டார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான துஷார் மேத்தா, சிபிஐ சுதந்திரமாக செயல்படும் நிறுவனம், அதன் அதிகாரங்களை மத்திய அரசு கட்டுப்படுத்தவில்லை, எனவே இந்த வழக்கில் மத்திய அரசை இணைத்ததே தவறு என வாதிட்டார். இந்த இடத்தில்தான் நீதிபதிகள் கூறிய கருத்து முக்கியத்துவம் பெற்றது. சிபிஐயை உருவாக்கிய டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டத்தை உருவாக்கியது மத்திய அரசு தான். எனவே மத்திய அரசு இந்த வழக்கில் இணைத்தது தவறு என்ற வாதத்தை ஏற்க முடியாது. மேலும் மத்திய அரசு சிபிஐ மீது அதிக அக்கறை கொண்டது என்பதை மத்திய அரசால் குற்றங்கள் என அறிவிக்கப்பட்ட செயல்களை மட்டும்தான் சிபிஐயால் விசாரிக்க முடியும் என்பதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம்.
மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் சிபிஐ இயங்குகின்றது. எனவே அதிகார அத்துமீறல் குறித்து மேற்கு வங்க அரசின் மனு விசாரணைக்கு ஏற்றதுதான். ஆனால் எந்த அம்சத்தின் அடிப்படையில் இந்த மனு விசாரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஆகஸ்ட் 13 முடிவு செய்யப்படும். அதன் பிறகு வழக்கு விசாரணை தொடரும் என்பதுதான் நீதியரசர்கள் தெளிவாக கூறியிருக்கும் கருத்தாகும். எனவே சிபிஐ தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பு, மத்திய அரசு அதில் தலையிடுவதில்லை என்றெல்லாம் கூறுவது ஒரு சமாளிப்பு தான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. மத்திய அரசின் கைப்பாவையாகத்தான் சிபிஐ செயல்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் கோரும் குற்றச்சாட்டிற்கு இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை என்பதுதான் கருத வேண்டியிருக்கிறது.